بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز. وقال تعالى: كتب الله لأغلبن أنا ورسلي إن الله قوي عزيز. وقال النبي صلى الله عليه وسلم: المؤمن القوي خير من المؤمن الضعيف. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்துடையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த அல்லாஹுவை நாங்கள் நம்பி இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ அந்த அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கென்று அழகிய பெயர்கள் இருக்கிறது. இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களில் மிக முக்கியமான ஒரு பெயர் தான் அல் கவி. அல் கவி என்ற பெயர். அல் கவி என்றால் சக்தி உடையவர். நாங்கள் சாதாரணமான ஒரு கல்லையோ அல்லது சீமந்தியால் செய்யப்பட்ட ஒன்றையோ நம்பி வாழக்கூடியவர்கள் அல்ல. எங்களுடைய நம்பிக்கை ஒரு மிருகத்தின் மீதோ, எங்களுடைய நம்பிக்கை ஒரு மாட்டின் மீதோ, எங்களுடைய நம்பிக்கை ஒரு மனிதர் மீதோ அல்ல. எங்களுடைய நம்பிக்கை சகோதரர்களே அல் கவி. கவி என்றால் யார்? இன்று அல்லாஹுவை நம்பியவர்கள்
மார்க்கம் உடையவர்கள் தோற்கடிக்கப்படுவார்களோ என்ற பயம் இருக்கிறது. இஸ்லாத்தை பின்பற்றினா கேவலம் வந்துருமா? இஸ்லாத்தை பின்பற்றுறதுல அந்த அளவுக்கு கௌரவம் மாதிரி விளங்க இல்லையே. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுறதுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பின்பற்றுறது அந்த அளவு கண்ணியத்துக்குரியதாக விளங்கலையே. எல்லோருக்கும் ஒரு சந்தேகம், நாம சுன்னத்தை பின்பற்றுறது கண்ணியமா, சுன்னத்தை இழக்கிறது கண்ணியமா என்று கேட்டீங்கன்னா அதிகமானவங்க சொல்லுவாங்க சுன்னத்தெல்லாம் புறவைக்கு பார்ப்போம். ஒரு சுன்னத், ஒரு கட்டளை. அதனாலதான் சகோதரர்களே, மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு சந்தேகத்தில் இருக்கிறாங்க, தோற்கடிக்கப்பட்டுவோமோ நாங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் குர்ஆனில் 9 இடங்களில் சொல்கிறான், நான் கவி. நான் யாரு தெரியுமா? நான் லைஃப் அல்ல, நான் பலகீனமானவன் அல்ல. இந்த இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள், இந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்களை கைவிடுறதுக்கு நான் கல்லு அல்ல, நான் ஒரு மாடு அல்ல, நான் உங்களுடைய கையால் செய்யப்பட்ட ஒரு படைப்பு அல்ல. எனக்கு நீங்க சாப்பாடு வைக்கணும், எனக்கு நீங்க பூ வைக்கணும், எனக்கு நீங்க அது செய்யணும் இல்ல. நான் சமன், நான் தேவையற்றவன், நான் கவி. நியமிக்க சகோதரர்களே, எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களை அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இதில் யகீன் இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். மார்க்கத்தை பின்பற்றுறதால எனக்கு ஒன்றும் நடக்காது, நீங்க உயர்வீங்க இன்ஷா அல்லாஹ். 5 நேரம் தொழுவதால, ஹராத்தை விட்டு தன்னை பாதுகாக்கிறதால, என்ற பிள்ளைகளை மார்க்கம் உள்ளவராக மாற்றுறதால எந்த நஷ்டமும் வராது. ஏன்? நாங்க நம்பி இருக்கக்கூடிய ரப் யார் தெரியுமா? கவி. அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹு லதீஃபுன் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷா வ ஹுவல் கவியுல் அஸீஸ். அல்லாஹ் சொல்றார், நான் தான் லதீஃப், மிருதுவானவன் தான் அடியார்களோடு. யர்ஸுகு மன் யஷா, நாடியவர்களுக்கு ரிஸ்க நான் தான் கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்றார், வ ஹுவல் கவியுல் அஸீஸ். அல்லாஹ் சொல்றார், நான் கவி. கவி என்ன? பலசாலினா. கவியோட அசீஸ் சேர்ந்தா பலத்துக்கு மேல் பலம். என்ன தோற்கடிக்கலையா? என்ன யாரும் என்ன செய்யல? அசீஸ் தான். கவி மாத்திரமல்ல, நான் அசீஸ். என்னை யாரும் தோற்கடிக்கிறார். நீங்க அல்லாஹ்வுடையவராக மாறிட்டீங்க. எங்கட பாட்டியில அல்லாட பாட்டி, அல்லாட பாட்டி ஆயிட்டீங்கடா. உங்களே சைத்தான பாட்டிக்கு தோற்கடிக்கணுமா? ஒரு நாளும் தோற்கடிக்கலாம். இது முதலாவது இடம் போவாது. 9 இடம் நல்லா சொல்லுங்க. இன்னைக்கு எல்லோருக்கும் சந்தேகம், முஸ்லீம்கள் தோற்றுவாங்களா? பலஸ்தீன் தோற்றுமா? போற போக்க பார்த்தா முஸ்லீம் சமூகம் அழிஞ்சிருமா? முஸ்லீம் சமூகத்துடைய முனாஃபிக்குகளால் நடக்கிறது வேறு. ஆனால் இஸ்லாம் பூர்த்தியாக அழிக்கப்பட மாட்டார். சூரத்துல் முஜாதலாவில் அல்லாஹ் சொல்றார், கதபல்லாஹு லஅக்லிபன்ன அன வருசுலி இன்னல்லாஹ கவியுன் அஸீஸ். அல்லாஹ் கலா கதிர்ல எழுதி விட்டார். அல்லாஹ் என்ன செஞ்சிட்டானா? கதபல்லாஹ், அல்லாஹ் எழுதி விட்டார்.
எதுல? அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய கலா கதிர் இருக்கிறது. என்ன தெரியுமா? என்ன விடயம்? லஅக்லிபன்ன அன வருசுலி. இந்த உலகத்துல வெற்றி அடைகிறது நானும் என்னுடைய தூதர்களும் தான். யார் வெற்றி? ஃபிரௌன் வெற்றி அடைஞ்சதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைந்ததா? யார் வெற்றி அடைந்தது? காரூன் வெற்றி அடைந்ததா? மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைந்ததா? நம்ரூத் வெற்றி அடைந்ததா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைந்ததா? ஒரு நாள் பாத்தில் இந்த உலகத்தில் வெல்லாது. இரும்புகள் இருக்கலாம், தேவையான எல்லாமே இருக்கலாம், ஆனால் வெல்ல முடியாது. எங்கட கல்புடைய கீழ் வரும். எங்கட கல்புடைய கீழ் முஸ்லிம்களுடைய கல்புல நம்பிக்கை வரும். அல்லாஹ் சொல்லிட்டார் சூரா முஜாதலாவுல, கதபல்லாஹ் லஅக்லிபன்ன அன வருசுலி இன்னல்லாஹ கவிய்யுன் அஸீஸ். அல்லாஹ் சொல்றார், நான் தானப்பா பலமானவன். அல்லாஹ்வுக்கு முன்னால மற்ற கடவுள் எல்லாம் வைக்கிறது. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் தானே சொல்றாங்க, அல்லாஹ்னு சொல்றது இல்லை. உஸைர் அல்லாஹ்வுடைய மகன். நாங்க அல்லாஹ்வோட இருக்கிறோம் முஸ்லிம்கள். எங்களுக்கு இந்த பயம். இது இரண்டாவது இடம். அல்லாஹ் சொல்லிட்டார், கதபல்லாஹு லஅக்லிபன்ன அன வருசுலி இன்னல்லாஹ கவிய்யுன் அஸீஸ். அல்லாஹ் பலமானவன். அல்லாஹ்வை யாரும் தோற்கடிக்கிறார். அல்லாஹ் யாரும் என்ன செய்யல? துஆ கேட்கிற சரி வருதில்ல, இல்ல அப்படி சொல்லாது. நாங்க மார்க்கத்துடைய சேவை செய்யறோம், எங்களை தோற்கடிக்க வச்சிருவாங்களா? இல்ல, நடக்காது. இந்த 9 ஆயத்தை எழுதி ஒட்டி வைங்க. நீங்க உங்களோட பிள்ளைய மார்க்கம் உள்ள பிள்ளையா மாத்துறீங்க. உங்களோட பிள்ளைய கொண்டு போய் ஓத வைக்கிறீங்க, ஹாஃபிஸாக்குறீங்க, ஆலிமாக்குறீங்க, மார்க்கத்தை கொடுக்குறீங்க. உங்களோட பிள்ளை தோத்துருமோ, என் பிள்ளைக்கு எதிர்காலம் இல்லையோ என்று மாத்திரம் நினைக்கிறாங்க. நினைத்தீங்கன்னா அந்த 9 ஆயத்தையும் பொய்யாக்கி நினைச்சீங்கன்னா இந்த 9 ஆயத்தையும் என்ன செஞ்சிட்டீங்க? பொய்யாக்கிட்டீங்க. அல்லாஹ்தான் கவி, அல்லாஹ்தான் பலசாலி. இரண்டாவது இடம். மூணாவது இடத்துல அல்லாஹ் சொல்றார் சூரத்துல் அஹ்ஸாப்ல. அஹ்ஸாப்னா என்னது தெரியுமா? மதீனாவை தாக்குறதுக்கு அந்த காலத்துல இருந்த முழு யஹூதிகள், நசாராக்கள், முஷ்ரிக்குகள் இந்த பலஸ்தீனை தாக்குறது முழு பேரும் போடும். இந்த அஹ்ஸாபுடைய விடயத்தை அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? وَكَفَى اللَّهُ الْمُؤْمِنِينَ الْقِتَالَ وَكَانَ اللَّهُ قَوِيًّا عَزِيزًا. அல்லாஹ் மூமின்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் யாரு தெரியுமா? கவி. அல்லாஹ் யாரு? மாடு கவியா, அல்லாஹ் கவியா? முழு பேருக்கு மாற்றாக தெரியுது. மாடு போயிருக்குதா, மாடு அறுக்க போறாங்களா? மஞ்ச மாடு, செவத்த மாடு, கருத்த மாடு, பச்சை மாடு, எல்லா மாடு இருக்குது. ஆனா அல்லாஹ் பத்தி தெரியும். கவி, அல்லாஹ் கவி தெரியும். இந்த அல்லாஹ் கவி என்கிறத எத்தனை பேருக்கு தெரியும்? 9 ஆயத் எத்தனை பேருக்கு தெரியும்? இது மூணாவது இடம். அல்லாஹ் சொல்கிறார், وَكَانَ اللَّهُ قَوِيًّا عَزِيزًا. சூரத்துல் ஹஜ் இருக்குது. சூரா ஹஜ்ல ஹஜ்ஜ பத்தி சொல்லணும் அல்லாஹ். இது சூரா ஹஜ்ல அல்லாஹ் சொல்றார், وَلَيَنْصُرَنَّ اللَّهُ مَن يَنْصُرُهُ إِنَّ اللَّهَ لَقَوِيٌّ عَزِيزٌ. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வார்.
அல்லாஹ் யார் தெரியுமா? கவி. அல்லாஹ் நீங்க நினைக்கிற அல்லாஹ் அல்ல. ஓட சிந்தனைகள் சுத்து என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கு $1000, $500, $10,000 ஜும்மா முடிஞ்சு சாப்பிடுற எங்க போறது, $10 எங்க செலவழிக்கிறது, எங்களை சிந்தனை எல்லாம். யார சந்திக்கலாம், தொலைப்புல தக்பீர் கட்டினா கூட மகளுக்கு யோசிக்கிற சிந்தனைகள். எங்களுக்கு அவ்வளவு பயம். அவனை கண்டாலும் பயம், இவனை கண்டாலும் பயம். அப்பதான் நடிக்கிறது இல்லாம போகும். அவனுக்கு மோத்த காட்டணும், இவனுக்கு மோத்த காட்டணும். ஏன் பயம்? அல்லாஹ் கவி, எங்களோட அல்லாஹ் இருக்கிறார். பெரிய பலசாலி, பெரிய ஒரு ஃபேமஸான ஒருத்தர் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. கொண்டோடிப்பீங்க. வேர்ல்ட் வைட் ஃபேமஸான ஒருத்தர் கூட இருக்கிறார். நல்ல ஜிம்ல, நல்ல ரெஸ்லிங்ல, நல்ல கராட்டில, நல்ல கிரிக்கெட்ல, நல்ல ஃபுட்பால்ல ஒரு பெருமை என்ன கூட்டாரு. யார் தெரியும்? அவர் தான் என்ன கூட்டாரு. அவரோட போறதும், அவரோட பேசுறதும், சிரிக்கிறதும் உங்களோட அல்லாஹ் இருக்கிறார் மறந்து. எங்களுக்கு ஜிம்ல, எங்களுக்கு கிரிக்கெட்ல, எங்களுக்கு ஃபுட்பால்ல, எங்களுக்கு அதுல இதுல பலசாலி அல்ல. எங்கட அல்லாஹ் யாரு? கவி. எங்கட அல்லாஹ் யாரு? கவி. ஏன் மனம் தளரணும்? முஸ்லிம்கள் ஒரு நாளும் மனம் தளரக்கூடாது. இவ்வளவு பெரிய அல்லாஹ்வை நம்பினதுக்கு போறோம். எனக்கு ஏன் தொழில் தாரான் இல்ல அல்லாஹ்? எனக்கு ஏன் அல்லாஹ் ஷிஃபாவை தாரான் இல்ல? எனக்கு ஏன் அல்லாஹ் பரக்கத் தருவான்? இன்ஷா தருவான், முழுதையும் தருவான். அல்லாஹ் கவி. இது 4வது இடம் சகோதரர்களே. 5வது இடம் குர்ஆன் ஒரு சூரா இருக்கு, சூரா ஹதீத். ஹதீத் என்ன? இரும்பு. அல்லாஹ் தான் இரும்பு இறக்கினேன். இரும்பால் தானே உலகத்தை முழுதும் செய்யுது. ஆனா இரும்பை பத்தி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இரும்ப நம்பி வாழ்ந்துறாரு உலகத்துல. இரும்பை விட பலசாலி ஒருவர் இருக்கிறார். யார்? அல்லாஹ். அல்லாஹ் அந்த ஆயத்துடைய கடைசியில சொல்றான், وَلِيَعْلَمَ اللَّهُ مَن يَنصُرُهُ وَرُسُلَهُ بِالْغَيْبِ إِنَّ اللَّهَ قَوِيٌّ عَزِيزٌ. அல்லாஹ் கவி. அல்லாஹ் தோற்கடிக்க முடியாது. அல்லாஹ் என்ன செய்யலாது? ஒரு நாள் அல்லாஹ்வை தோற்கடிச்சவங்க யாரு வரலாற்றுல? முடியாது. இது 5வது இடம். 6வது இடம் அல்லாஹ், இன்ன ரப்பக ஹுவல் கவியுல் அஸீஸ். 9 ஆயத்தை ஓதி காட்டுறது நம்பிக்கை வரணும் எங்களுக்கு. இந்த கவி என்ற இந்த பலமான அல்லாஹ்வோட நாங்க இருக்கும் பொழுது நாங்க எதுக்கும் பயப்பட. உள்ளத்துல உள்ள பயங்களை தூக்கி எறிங்க, உள்ளத்துல உள்ள அச்சத்தை தூக்கி எறிங்க, உள்ளத்துல உள்ள சிந்தனைகளை தூக்கி எறிங்க. என்னோட அல்லாஹ் இருக்கிறார். எங்களோட சமூகத்தோட அல்லாஹ் இருக்கிறார். என் குடும்பத்தோட அல்லாஹ் இருக்கிறார். நான் மார்க்கத்தோட வாழ்ந்தார். அடுத்ததாக சகோதரர்களே, அல்லாஹ் 6வது 7வது இடத்துல அல்லாஹ் சொல்றார். இதுதான் மிக முக்கியமான ஆயத்து. அல்லாஹ் சொல்றார், மா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. நீங்க அல்லாஹ்வை சரியா விளங்கிக் கொள்ள இல்லை. அல்லாஹ் என்ன சொல்ற? அல்லாஹ்வை நீங்க சரியா செய்யல, சரியா விளங்கல. நீங்க அல்லாஹ்வை சரியா விளங்கினீங்கன்னா இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ். அல்லாஹ் சக்தி உடையவர், கவி. அல்லாஹ் யாரும் உலகத்தில் அல்லாஹ்வை தோற்கடிக்கிறார். இந்த 7 ஆயத்துகளும் குர்ஆன் எப்படி வருது? கவி அசீஸ், கவி அசீஸ். அதனால துஆ கேட்கும் பொழுது கேட்பாங்க நல்லடியார்கள், யா கவியு யா அசீஸ், யா கவியு யா அசீஸ், யா கவியு யா அசீஸ். இந்த 7 இடமும் கவி அசீஸ். இந்த 7 இடம் இல்லாம இன்னும் 2 இடத்துல அல்லாஹ் சொல்றார், கவி மாத்திரம் அல்ல, ஷதீதுல் இகாப். அல்லாஹ் பலமானவனும் தான், கடினமாக வேதனை செய்யக்கூடியவனும் தான் அல்லாஹ்.
فكفروا فأخذهم الله إنه قوي شديد العقاب إن الله قوي شديد العقاب அல்லாஹ் கவி. அதனால நான் சகோதரர்களே, எங்களை மிக முக்கியமான அரிசிக்கு கீழ் இருந்த பொக்கிஷம் இருக்குது. அல்லாஹ்ட அரிசிக்கு கீழ் இருந்த பொக்கிஷம் என்ன? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அப்துல்லா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்துல்லா அலா உனபியுக், அரிசிக்கு கீழ் இருந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்துல்லா என்று சொல்லிட்டு சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், எந்த சக்தியும் ஒன்றை தவிர எங்களுக்கு வேறு. ஒரு இபாதத் செய்யறதா இருந்தாலும் எதற்கும் போன்ற கூவத் எங்களுக்கு தேவையா அல்லாஹ். அதனால நான் சகோதரர்களே, மார்க்கத்தை படி, மார்க்கத்துக்கு நேரம் கொடுங்க, மார்க்கத்துக்கு நேரம் கொடுங்க. விளையாட்டுக்கு நேரத்தை கொடுக்கறத போல, சாப்பாட்டுக்கு நேரத்தை கொடுக்கறத போல, குடும்பங்களுக்கு நேரம் கொடுக்கறத போல மார்க்கத்துக்கு நேரத்தை கொடுங்க. அல்லாஹ் கைவிட மாட்டார். அதனாலதான் ஒரு சமூகத்துடைய வளர்ச்சி ரெண்டில் இருக்கு. ஒரு ஆளுடைய வளர்ச்சி மூளையும் வளரணும், உடம்பும் வளரும். இந்த ரெண்டு வளர்ச்சிக்கு தான் கூவத்துக்கு. என்னென்ன வளரணும்? மூளை வளர்ச்சி இருக்கு. மூளை வளர்ச்சின்னா என்ன? மூளை கிராம் கூடுதலா? மூளை வளர்ச்சியை சைக்காலஜி சொல்லுவாங்க என்ன தெரியுமா? காசோட ஜாயின் பண்ணிடுவாங்க. மூளை வளர்ச்சி என்ன தெரியுமா சகோதரர்களே? எதெல்லாம் டெம்பரரி அடைக்குதோ அதெல்லாம் கணக்கெடுக்க கூடாது. எதெல்லாம் நிரந்தரமோ அதை சிந்திக்கும். அப்படின்னா உலகம் நிரந்தரமா, உலகம் உறுதியானதா? நிரந்தரமானது. நிரந்தரமற்றது. நிரந்தரமானது என்ன? சொர்க்கம். நல்ல மூளை உடையவங்க சொர்க்கத்தை யோசிப்பாங்க, ஆகிரத்தை யோசிப்பாங்க. நான் என்ன செய்யும்? இது ஒரு பிரயாணம் தான். இது துனியாவுடைய வாழ்க்கை பிரயாணம் தான். நல்ல மூல வளர்ச்சி உடையவர்களைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார் மதீனாவுல. இரண்டாவது, உடம்பும் நல்லா இருக்கும், குவ்வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மூமினுல் கவி கைரும் மினல் முஃமினில் தஈஃப். பலகீனமான மூமினை விட பலமான மூமின் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர். பலமான மூமின் யார்? அல் மூமினுல் கவி. பலமான மூமின் யார்? பலம் இருக்கணும். எதுல பலம் இருக்கணும்? உள்ளம், மூளை, உடம்பு. ஏன்? அல்லாஹ் கவி. அல்லாஹ்வை நம்பிவாங்க. என்ன சோதனை வந்தாலும் சபர் செய்யும். என்ன சோதனை வந்தாலும் என்ன செய்யும்? சபர் செய்யும். இவன் தான் கவி. சகோதரர்களே, அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? கவி. அல்லாஹ் எப்படி கவியோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா. அல்லாஹ் சொன்னான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிக சக்தி உடையவர். ஜோர்டான் இருக்கிற ஜோர்டான் ஊர்ல சத்து, இந்த ஊர்ல தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் வாழ்ந்தது. ஓர்னு கேட்காத முக்தபிக்கார். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த ஊரை எப்படி தூக்கினாங்க? தன்னை இறக்கையுடைய ஒரு ஓரத்தால தூக்குறாங்க. ஊரு எப்படி பலம் அடைக்கும்? எது வரைக்கும் அந்த ஊரை தூக்கினாங்க? வானத்துடைய முகடு வரை. மலக்குகள் அந்த ஊர்ல உள்ள நாய், சேவல் குறைத்த சத்தத்தை கேட்டாங்க. வானத்துடைய முகடு வரை உயர்த்தி அப்படியே மூத்தபிக்கா திரட்டிட்டான் ஊர். எப்படி சக்தியுடன் இருப்பார்? அதான் நான் சொல்றேன், பலசாலி ஜிப்ரீல். நாங்க ஒன்று யோசிக்க தேவை. எங்க நம்பிக்கையில வந்து பிரச்சனை தான்.
எங்களோட நம்பிக்கையில் என்ன பிரச்சனை? நாங்க எங்க வெளில போறோம், நாங்க பலகீனமாக்கப்பட்டுட்டோம், எங்களுக்கு ஒன்றும் மேலாது, எங்களோட அல்லாஹ் இருக்கிறார், எங்களோட மலக்குகள் இருக்கிறாங்க. சகோதரர்களே, எங்களோட மிக முக்கியமான துஆ இருக்கவே, அல்லாஹும்ம யா அவ்வலல் அவ்வலீன் வயா ஆகிரல் ஆகிரீன் வயா தல் குவத்தில் மதீன் ويا راحم المساكين ويا أرحم الراحمين. إن الدعاء اللهم يا أول الأولين. يا الله முதன்மையானவர்களுக்கெல்லாம் முதன்மையானவனே. ويا آخر الآخرين கடைசியானவர்களுக்கெல்லாம் கடைசியானவனே. ويا ذا القوة المتين சக்தியுடையவனே. அல்லாஹ் அழைக்கிற இந்த நேரம் ويا راحم المساكين மிஸ்கீன்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவனே. ويا أرحم الراحمين. அல்லாஹ் அழைக்கிற செய்தல்வார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ பெரிய துல் குவ்வா அல்லாஹ் கவி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கவி, எங்கள்கிட்டையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். என்ன? உங்களோட சிந்தனை, உங்களோட உடம்பு கூவத்தை அறிக்கும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றார், குதில் கிதாப பிகுவா. யஹ்யா, நீங்க கூவத்தோடு எடுங்க இந்த வேதத்தை. கூவத்து தேவை சகோதரர்களே, சக்தி தேவை. சிந்தனை சக்தி, உள்ளத்துடைய சக்தி, உடம்புடைய சக்தி. பலகீனமாயிடக்கூடாது, சிந்தனையில பலகீனமாயிடக்கூடாது, ஈமான்ல பலகீனம் அடைஞ்சிடக்கூடாது. எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை பெய்த ஒரு நாள், நபியே உங்களுக்கு தெரியும், இந்த மழை நட்சத்திரம் தான் மழையை பெய்ய வைத்தது என்று சஹாபாக்கள் சொல்லிடுவாங்கன்னு தெரியும். நபியோங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? யாரெல்லாம் நட்சத்திரம் மழையம் பொழிய வைத்ததுண்டாங்களோ அல்லாஹ் மறந்துட்டாங்க. முதிர்னா அபினவி கலா, யார் அல்லாஹ் மழை இறக்கின என்று சொன்னாங்களோ இவங்கதான் மூமின்கள். சகோதரர்களே, என்ன வந்தாலும் எங்களை ஈமான் தளரக்கூடாது, எங்களை ஈமான் செய்யக்கூடாது. எந்த இடத்திலும் எந்த அல்லாஹ் கவி, அல்லாஹ் என்ன பாதுகாப்பார், சமூகத்தை பாதுகாப்பார், முஸ்லீம்களை பாதுகாப்பார், மூமின்களை பாதுகாப்பார், அல்லாஹ்வோட உதவி இறங்கும் என்ற நம்பிக்கை உள்ளத்திற்கும். அந்த நம்பிக்கை தான் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல அப்படிப்பட்ட மக்களை தான் உருவாக்கினார். அதுக்கு தான் ஆகப்பெரிய துஆ, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத உள்ளத்துல வந்தே வருதா, போதுங்க, குவத் வந்துடும். யா அவ்வலல் அவ்வலீன் வயா ஆகிரல் ஆகிரீன் வயா தல் குவத்தில் மதீன் வயா ராஹிமல் மசாகீன் வயா அர்ஹமர் ராஹிமீன். போதுங்க, உள்ளத்துல குவத் வந்துடும். ஒரு நாளும் பலகீனம் அடையக்கூடாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த கவியை நம்பினவங்க தான் சஹாபாக்கள், இந்த கவியை நம்பினவங்க தான் தாலிஹீன்கள், இந்த கவியை நம்பினவங்க தான் முன்னோர்கள். அல்லாஹ் இவர்கள் யாரையும் கைவிடவில்லை. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இந்த கவியை நம்பும் காலமெல்லாம் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஈமானிலே அல்லாஹ் யகீனை தருவாயாக. யா கவியு யா அஸீஸ் என்ற உனது பெயர் மீது நம்பிக்கையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் தில் குவத்தில் மதீன் என்ற சக்தியான உன்னை நம்பி இந்த உலகத்தில் வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி